மின்னோட்ட பயன் நீண்ட நேரான கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெற இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான 5 மதிப்பெண் வினா. பாடவின் 3இல் அடிக்கடிக்கு இருக்கக்கூடிய வினா. அதற்கு ஒரு நீண்ட கடத்தி எண்ணிலிருந்து எம்ஐ நோக்கி ஒரு மின்னோட்டமானது பாய்வதாக கருதுவோம். இந்த கடத்தியிலிருந்து புள்ளி ஓவிலிருந்து பி என்ற புள்ளியை கருதுவோம். ஓபி என்பது ஏ, ஓபி நீளம் ஏ. இந்த கடத்தியில் டிஎல் நீளம், அதாவது ஏபி என்ற டிஎல் நீளமுள்ள ஒரு பகுதியை கருதுவோம். இது செல்லக்கூடிய மின்னோட்ட கூறு வந்து ஐடிஎல் வெக்டர் அப்படிங்கிறது. ஏபியை இணைக்கும் பொழுது அந்த பிஏயின் மதிப்பு வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஓஏங்கிறது வந்து எல். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் டிஎல் மதிப்பையும் ஆரையும் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த பியும் பியும் இணைக்கும் பொழுது இந்த கோணம் வந்து 5-2. அதே மாதிரி பியும் எண்ணி இணைக்கும் போது இந்த கோணம் வந்து 5-1. அப்போ இந்த கோணம் தீட்டா அப்படின்னும்போது இது ஒரு நேர்கோடுங்கிறதால தீட்டாங்கும்போது 180 டிகிரி வரும். 180 டிகிரி தீட்டா போச்சுன்னா பாக்கி 180 பை ரேடியனால பை மைனஸ் தீட்டா. படத்தை சொல்லிடணும். படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கான வரையறையை சொல்லிட்டா உங்களுக்கு வரையறைக்கு ஒரு மார்க்கு, அதாவது விளக்கம்னு சொல்லுவாங்க. அதை படத்தின் விளக்கம், படத்துக்கு ஒரு மார்க் இருக்கும், படத்தின் விளக்கத்துக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அதில் படத்தை போட்டு படத்துக்கு விளக்கமும் இருக்கணும். இப்போ வந்து இதில் நமக்கு வந்து இந்த ஒரு சிறு பகுதி, அந்த டிஎல் நீளம் உள்ள அந்த சிறு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த காந்தப்புல செறிவானது டிபி ஈக்குவல் அதாவது பையர்-சாவர்ட் விதிப்படி V0/4π ஐடியல் கிராஸ் r/r². இப்போ dB வெக்டர் ஈக்குவல் டு V0/4π ஐடியல் சைன் தீட்டா பை r². n கேப்பில் வரும். இப்போ n கேப்புங்கிறது ஓரளவு வெக்டர் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து இது வந்து எண் மதிப்பு மட்டும் குறிக்கும். இந்த டிபி வெக்டர்னால உங்கள் n கேப் சேர்த்துருக்கும். இந்த r கேப் பதிலீடாக n கேப் இருக்குது. இப்போது இதில் வந்து என்னென்னா டிஎல்ஓ இந்த r² கண்டுபிடிச்சி பெருகிட போகிறோம். அப்போது இந்த செங்கோண முக்கோணம் ஓஏபி தேவைப்படுது. செங்கோண முக்கோணம் ஓஏபியில் tan of 5 minus theta கண்டுபிடிக்க போகிறோம். tan of 5 minus theta. tan of 5 minus thetaங்கிறது tan theta அப்படின்னாலே உங்களுக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே வந்து என்னென்னா tan of 5 minus thetaங்கும் போது எதிர்பக்கம் வந்து என்னது ஏ, அடுத்துள்ள பக்கங்கிறது எல். அதே மாதிரி tan of 5 minus thetaங்கிறது வந்து என்னென்னா tan of 180 minus thetaங்கிறது மைனஸ் tan theta வரும். அப்போ இங்கே tan of 5 minus theta கூட என்ன பண்ணலாம், மைனஸ் tan theta ஈக்குவல் டு a/l. இதுலேருந்து l ஈக்குவல் டு மைனஸ் a/tan theta. எனக்கு மைனஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே tan theta ஈக்குவல் மைனஸ் a/l வரும். அப்போ l வந்து எடுக்கும் பொழுது l ஈக்குவல் மைனஸ் a/tan theta வரும். அதே மாதிரி இந்த l ஈக்குவல் டு மைனஸ் a இன்ட்டு 1/tan theta. 1/tan theta வந்து காட் தீட்டா, அதனால் மைனஸ் a காட் தீட்டா. ஏன்னா 1/tan thetaங்கிறது காட் தீட்டா, அதனால் மைனஸ் a காட் தீட்டான்னு வரும். இப்போ இதுலேருந்து வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லை வந்து வகைப்படுத்தணும் தீட்டான்னு வரும். இப்போ வந்து என்னென்னா நமக்கு தேவை டிஎல். அப்போ இருபுறமும் என்ன வகைகள் எடுத்தோம் அப்படின்னா டிஎல் ஈக்குவல் டு மைனஸ் ஏங்கிறது மாறிலி, காட் தீட்டா வந்து வகைகள் எடுத்தோம்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு கிடைக்கும். மைனஸ் மைனஸ் அதெல்லாம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அதெல்லாம் ஏ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா அப்படிங்கிறது டிஎல். இப்போ டிஎல் நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த r² வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ r² வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த செங்கோண முக்கோணத்தில் அதாவது செங்கோண முக்கோணம் ஓஏபியில் கொசிகன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். அது கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது என்ன ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 1/sin தீட்டா. ஆனால் இங்கே தீட்டா இல்லை, தீட்டா பதிலாக என்னென்னா 5 மைனஸ் தீட்டா அப்படி இருக்குது. அப்போ sin 5 மைனஸ் தீட்டாங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து sin தீட்டா திருநமதி சூத்திரப்படி. இப்போது கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது வந்து 1/sin தீட்டா.
அப்போது சைன் அதாவது இது உங்களுக்கு கொசின் தீட்டாங்கிறது 1/sin தீட்டாங்கிறதால இப்போது கொசிக்கன் 5 - தீட்டாவும் என்னது உங்களுக்கு வந்து கொசிக்கன் தீட்டா தான். அதில் கொசிக்கன் 5 - தீட்டாங்கிறது வந்து 1/sin தீட்டாங்கிறதால சைன் தீட்டாவுக்கு வந்து எதிர்பக்கம் போய் கர்ணம். அப்போ 1/sin தீட்டானா கர்ணம் போய் எதிர்பக்கம்னு வரும் இந்த கொசிக்கன் தீட்டாவுக்கு. அப்போது கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு இது வந்து எதிர்பக்கம் இது கர்ணம். அப்போ கர்ணம் போய் எதிர்பக்கம்னா r/a. அப்போ r ஈக்குவல் டு a கொசிக்கன் தீட்டா. அப்போ r square equal to square on both sides. So you can get r square equal to a square cosecant square theta. இப்போ dl கண்டுபிடிச்சிருக்கோம், r square கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் என்னென்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ now equation 1 becomes db vector equal to v0/4 pi I into a square cosecant a cosecant square theta d theta into sin theta n cap. இந்த dl வந்து a cosecant theta d thetaங்கிறத வந்து இந்த dl சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த ரிமைனிங் உள்ள sin theta n cap அங்கே இருக்குது. கீழே டினாமினேட்டர் வந்து r ஸ்கொயர் இருக்குது. இந்த r ஸ்கொயருக்கு மேலே இந்த a ஸ்கொயர் cosecant square theta சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த cosecant square theta cosecant square கேன்சல் ஆகிரும். இந்த a கீழே உள்ள a ஸ்கொயரில் ஒரு a கேன்சல் ஆகிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து db வெக்டர் ஈக்குவல் டு v0I/4 pi a sin theta இந்த d theta வேறு இருக்குது. ஸோ d theta n cap. இது வந்து என்னன்னா இந்த dl போர்ஷன் மட்டும் அதான் ஐடியல் அந்த மின்னோட்ட கூறுனால் ஏற்படக்கூடிய அந்த காந்தப்புல செறிவு dB. எல் நீளத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வல் db வெக்டர் அதான் அந்த b வெக்டர் ஈக்குவல் டு இன்டர்வேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இடத்துலாம் v0I/4 pi a n கேப் இருக்குது. இன்டர்வல் sin theta d theta. இங்கே கோணம் 5/1, இங்கே கோணம் வந்து 5/2. இங்கே 5/1லேருந்து இங்கே 5/2 வரும். அப்போ இன்டர் sin theta வந்து மைனஸ் காஸ் தீட்டா. இப்போது v வெக்டர் ஈக்குவல் டு v0I n cap 4 pi a minus cos theta 5/1 5/2. So v0 I/4 pi a n cap மைனஸ் இங்கே காமனாக எடுத்துக்கிட்டு இந்த அப்பர் லிமிட்டில் எழுதிட்டோன்னா cos 5/2 மைனஸ் cos 5/1 கிடைக்கும். ஸோ இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் cos 5/2 ப்ளஸ் cos 5 வந்துடும். ஸோ v0 I/4 pi a cos 5/1 மைனஸ் cos 5/2 n கேப் இங்கே எடுத்துக்கலாம். இதான் வெக்டர் b. இப்போ இதே இந்த ஈரா நீளத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 5/1 ஈக்குவல் டு 0 ஆகும், 5/2 ஈக்குவல் டு பையாகவும் இருக்கும். ஈரா நீளங்கும் போது ஈரா நீளம்ல கடத்தி அப்படிங்கும்போது அப்போ இதில் பிரதிக்கிட்டோம் அப்படின்னா b ஈக்குவல் டு v0 I/4 pi a 5/1 வந்து 0, 5/2 வந்து -1. இப்போ 5/1 0னா cos 0 1 மைனஸ் cos 5/2 வந்து பை அல்லது 180 போடும்பொழுது cos பை அல்லது 180 cos 180 வந்து -1. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு n கேப். வெக்டர் b ஈக்குவல் டு v0 I/4 pi a 1 + 1 வரும்போது 2 n கேப்பில் வந்துடும். அப்போ 2 வந்து இங்கே கீழே உள்ள 4 கேன்சல் பண்ணும்போது 2 டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ b வெக்டர் ஈக்குவல் டு v0 I/2 pi a இன்ட்டு n கேப். இதை வந்து என்னன்னா உங்களுக்கு ஈரா நீளமுள்ள அந்த மின்னோட்டம் செல்லக்கூடிய கடத்தினால் இருக்கக்கூடிய அந்த புள்ளி பியில் இருக்கக்கூடிய காந்தப்புல செறிவு. இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு 5 மதிப்பு வேணால் அடுத்தடுத்த பாடங்கள் பார்க்கக்கூடிய இதே பாடத்துலேயும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல்லை டச் பண்ணிட்டீங்கன்னா ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் அடுத்த வினாடி உங்களுக்கு வரும். பார்த்து